ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம், இந்த ஹோம் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம என்ன கலர்ல மாத்த போறோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல மாத்த போறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் ஆக்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா ஒரே ஒரு செக்ஷன் தானே இருக்குன்னா கரெக்டா தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜிங் ஒன்று வைப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனை நான் இப்போ அப்படியே ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷன் நான் ஹைட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துட்டு வரோம். இமேஜ் எதா இருக்கா? இல்லை. அப்போ வால்பேப்பர் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எதில் இருக்குன்னா ட்ரைனிங்கில் V8ல் HTML CSSல வரானான்னு தெரியல. ஓகே, பேர் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இமேஜை இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். இமேஜ் சோர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு பிஜி அப்படி கொடுத்துட்டு இப்படி நான் போட்டுக்கிறேன். இமேஜ் வந்துடுச்சு. சரி, எனக்கு இந்த இமேஜ் ஃபுல்லாக வேணும். ஐ மீன் இந்த இடம் வரைக்கும் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இமேஜ் ஃபுல்லாக வரும் வித் ஃப்ளெக்ஸ் யூஸ் பை நான் வித் ஹைட் யூஸ் பண்ணலாம்ண்ணா. யாரது? ஐடி. ஓகேங்களா? இமேஜ் அப்படின்ற மாதிரி ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கு ஃப்ளக்ஸ் எப்படிங்க வரும் புரியுது எனக்கு. ஹைட்டு 200 பிக்சல். ஓகேங்களா? வித் 100%. வித் 100%னா ஃபுல்லாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம சொல்றோம். ஓகேவா? சொன்ன உடனே இவ்வளோ பெருசு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்டை இங்கே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம். உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல ஒர்க் பண்ணவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது ஏன் தெரியலன்றது எனக்கு புரியல. ஏன்னா நீங்க வாய் திறந்து கேட்க மாட்டீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க பக்கத்துல இருந்து உட்காந்துட்டா மட்டும்தான் எனக்கு புரியுது. ஆமாண்ணா எங்களுக்கு இன்ஸ்பெக்டே தெரியல. நீங்க டைரக்டா போய் இந்த இதுல கோடிங் எழுதுறீங்க. ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு டெவ் டூல்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது? இமேஜ் சோர்ஸ்னு இருக்கு. நீங்க எதுக்கு கோடிங் எழுதணுமோ அங்க போய் கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணா அதுக்குள்ளார சம்திங் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டைலுக்குள்ளார ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க இல்லைண்ணா நான் எழுதின எலமெண்ட் எல்லாமே மறைச்சு வச்சுக்குதுன்னா நான் அங்காளி பங்காளி சண்டையாது அது காட்டதான் போகுது. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதோ இப்போ இமேஜ் சோர்ஸ்னு இருக்கா, இதோ இந்த ஏரோ இருக்கா, இதை வச்சுட்டு இங்க போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரப்போகுது. ஓகே, நீங்க இந்த இடத்துல போய் கோடிங் எழுத முடியாது. இமேஜ்னு இருக்குல்ல, இந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டைல் இதுல எழுத முடியாது. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் எழுத முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த லைன் வர்றதுக்கு என்டர் அடிக்கும். என்டர் அடிச்சுட்டு ஹைட்டை வந்து இப்போ சம்திங் வேற ஏதோ ஒன்று பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன், உங்களுக்காக கொடுக்குறேன், ஒரு ரெட்டு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு இங்க பேக்ரவுண்டுன்னு அடிச்சுட்டு டேப் ஒன்று இருக்கும். டேப் இந்த கியூக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு வரும். வேல்யூ கொடுத்துட்டு என்டர் அடிக்கணும். ஓகேங்களா? என்டர் அடிச்சிங்கன்னா வரும். திரும்ப நான் ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? என்டர் டேப் இது ரெண்டுத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட ஹைட் இருக்கு. நான் ஹைட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன், பெருசு பண்றேன். ஓகேங்களா? 560 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்துருக்கேன். ஹை ரெசல்யூஷன் இவங்க எடுக்கணும். இப்படி இருக்கு. நான் ஹைட்டை கம்மி பண்ண கொடுக்கவே இல்லை. என்ன வருதுன்னு பார்த்தோன்னா ஓகே, எனக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இதுல என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ இமேஜுக்கு மேல ஒரு கண்டென்ட் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இமேஜுக்கு மேல ஒரு கண்டென்ட், எக்ஸாம்பிள் H1 டேக்கே போடும். H1ல
பாத்தீங்க அப்படின்னா Black Panther அப்படின்றது மேல வருது. எனக்கு இங்க மேலலாம் வரக்கூடாது. ஓகேவா? எனக்கு இந்த கண்டென்ட் எங்க வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு மேல வரணும். அப்ப என்ன பண்ணா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்? ஏதாவது ப்ராப்பர்ட்டி தெரியுமா? இன்லைன் பிளாக் கொடு. என்னப்பா? டெக்ஸ்ட் அலைன். ஓகே, டெக்ஸ்ட் அலைன். இந்த டெக்ஸ்ட் இந்த H1க்கு நான் இங்க புதுசா எலிமெண்ட் ஆட் பண்ண போறேன். இது இருக்கா? இந்த இடத்துல டெக்ஸ்ட் அலைன் சென்டர். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா இங்க வருது. எனக்கு இந்த இமேஜுக்கு மேல வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இது வரைக்கும் எப்படி நான் ஒரு இமேஜ்க்கு மேல எப்படி வரும் பண்ணலாம், CSS மூலமா இதை ரெடி பண்ணலாம். பட் அந்த CSSல இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இப்போ இமேஜ் டேக் வச்சு தானே இமேஜ் எடுத்துன்னு வந்தோம். இதை எடுத்துறேன். இவனை எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷன் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் ஐடி பேனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஐடி பேனருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பியூர் CSS உடைய வேலை. ஓகேங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறோம், கலர் கொடுக்குற மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னே ஒரு ப்ராப்பர்ட்டி CSSல இருக்கு. ஓகேங்களா? இந்த ஐடிக்கு நான் பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு URL அப்படின்னு கொடுக்கணும். URLனா எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ண போறீங்க. இப்போ நம்மளது இங்க இருக்கா? இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா PG அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. பேக்ரவுண்டு இமேஜ் இந்த ஐடிக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கண்டென்ட்டை நீங்க இங்க போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளார ஒரு கண்டென்ட் போடுங்க. H1 கண்டென்ட் கொஞ்சம் காப்பி பண்ணி இது ஒரே இடமா வரும். ஓகேவா? பேனரு. ஓகேங்களா? Black Panther கண்டென்ட் இங்க கொடுத்து இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஓகேவா? Black Panther. இப்போ அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த செக்ஷனுக்குள்ளார இருக்கிற H1B ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா கலர் சேமா கொடுக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா கலர் கலர் வந்து ஒயிட் கலர். ஒயிட் கலர் வந்துச்சா? சரி. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த இமேஜ் மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகுது. 1 2 3 4 5 6 5 வச்சுக்கோ, 5.25. ஓகேங்களா? இத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா ஹைட் கிடையாது. இப்போ ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது நமக்கு தெரியும். இந்த செக்ஷன் பேனருக்கு வந்து ஹைட்டு ஒரு 400 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியேங்கப்பா Black Panther க்ளோன் ஆயிடுச்சு. ஓகேவா? நிறைய இமேஜ் வந்துருச்சு. ஓ இது என்ன இது இவ்வளோ தூரம் இருக்கு. இமேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணா ஒன்று தான் வருது. இந்த விஷயம் யூஸ் பண்ணா ஏன் இப்படி வருது அப்படின்னா இதோடைய மெயின் இது என்ன அப்படின்னா எப்பெல்லாம் நீங்க ஒரு செக்ஷனுக்கு இந்த செக்ஷனுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒன்று ஹைட். ஓகேவா? இமேஜுக்கு நீங்க ஹைட் செட் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்னு நீங்க இந்த மாதிரி இமேஜ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் எழுதலாம். எப்படி நான் எழுதலாம் அப்படின்னா பேக்ரவுண்டு ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு அப்படின்னு எழுதணும். பேக்ரவுண்டு எனக்கு ரிப்பீட்டே ஆகக்கூடாது அப்படின்னு எழுதணும். இது ஒரு CSS ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம திரும்ப நான் சொல்றேன், இப்போ நம்ம இமேஜை வச்சு போறது கிடையாது. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற CSS பியூர் CSS ப்ராப்பர்ட்டியை பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம கூட யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னா ஹைட். இந்த கலரை விட்டுருங்க. ஆனால் கலரும் யூஸ் பண்ணோம்னா அது ரெண்டு இது இருக்கிறதால கலர் போட்டேன். ஹைட் ஒரு 600 பிக்சல் போட்டு. ஓகேங்களா? 600 பிக்சல்ல அது ஹைட் வரப்போகுது. வந்துருச்சா? வந்துருச்சு. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் வந்து வருது. ஓகேவா? ஸோ எனக்கு இது மல்டிபிள் டைம் வரக்கூடாது. இதோட மீனிங் என்னன்னா ரிப்பீட் ஆகுது. இந்த இமேஜ் ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன எழுதுவாங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆகல, பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகல. யோ எனக்கு இது பெருசா வரணையா, ஃபுல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஓகே. அகைன் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இது இங்க இருந்து இது வரைக்கும் வரணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க டிஃபால்ட்டா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். எதுக்குடா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் ஒரு கண்டென்ட் ஒரு பேரண்ட் கிட்ட 4 எலிமெண்ட் இருந்தா ஒரே லைன்ல வர வைக்கிறதுக்கு வித். ஓகேங்களா? டிஃபால்ட்டா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படின்னா வித் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வித் யூஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகக்கூடாது. 100% அப்படின்னு சொல்றோம். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுக்கலாம். ஓகே, இல்லப்பா அவங்களுக்கு புரியாது. ஓகேவா? இப்ப வித் 100% அப்படின்னு கொடுத்துட்டேன். ரெஃப்ரெஷ் பண்றேன், ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இமேஜுக்கு ஒர்க் ஆகுது, இதுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா, அதே நான் சொல்றேன், நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, இமேஜ் ப்ராப்பர்ட்டி இல்ல. இமேஜுக்கு தான் வித் 100% கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும். அப்ப இதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா பேக்ரவுண்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பேக்ரவுண்ட் சைஸ்ல கவர் அப்படின்னு கொடுக்கும். பேக்ரவுண்ட் சைஸ் அதாவது பின்னாடி இருக்கிற சைஸ் என்ன பண்ணுனா ஃபுல்லா கவர் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பேக்ரவுண்ட் சைஸ் கவர். ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல இப்போ கொடுக்குறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்டு சைஸ் கவர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யாருக்கு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செக்ஷனுக்கு பின்னாடி கண்டென்ட் வரப்போகுது. எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு லைக் சைட் காட்டு அப்படின்னா வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம போய் எடுப்போம். ஒன் பேஜ் இருக்கா? இந்த இமேஜ் நம்மளதே இருக்குமே. இதே யூஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். இந்த இமேஜ் இந்த இமேஜ். ஓகேங்களா? கண்டென்ட் அந்த இமேஜ் பின்னாடி இருக்கு, மேல எல்லாமே செக்ஷனா போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹோம் சர்வீசஸ். அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, பின்னாடி ஒரு இமேஜ் வரணும், அதுக்கு மேல கண்டென்ட் வரணும் அப்படின்னா இது ஒரு வழி. ஓகேங்களா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணா ஹைட்டு, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு மல்டிபிள் டைம் வரும், ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லணும். ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் இப்படி வரும். சரிங்களா? சரி, இப்ப இந்த இடத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிசைன் பண்ண போறோம். பிளாக் பேந்தர். ஓகே, இது உங்களுக்கு என்ன சொல்லலையா? நம்ம 2 கிளாஸ் வச்சு சொன்னோம். ஓகே, இப்ப இந்த ஒரு செக்ஷன் இருக்கு, இதுக்கு வந்து ஒரு ஐடி எழுதிக்கிறேன். இது என்ன அப்படின்னா பேனர் டைட்டில் அப்படின்னு. ஓகே, இதுக்கு ஒரு ஐடி எழுதிக்க போறேன். இது ஐடி பேர் வந்து பேனர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுத போறேன். ஸோ பேனர் டைட்டிலுக்கு ஒரு சில டிசைனு, பேனர் இன்ஃபோக்கு இங்க நீங்க இதை எழுதிட்டு, அதாவது நீங்க என்னென்னலாம் ஸ்டைல் எழுத போறீங்களோ அதை இங்க டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாயிடும். இந்த இடத்துல வந்துடும் பேனர் டைட்டில், பேனர் இன்ஃபோ. இப்போ கிளிக் பண்ணா இங்க வரும். ஓகேங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் பேனர் டைட்டிலுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பாண்டிச்சேரி பெருசாக போறேன். 32x42 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் தெரியல. அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங் இருக்கா, அதை கொடுப்போம் 1px. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா கேப் வரும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் இதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, பேனர் டைட்டிலுக்கு காப்பி பண்ணிட்டு இங்க இருந்து வந்து போடணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. தேவா, நீ பண்ணது என்னன்னா ஒன்னு எழுதிட்டு கேட்டா வருதா,
இதான் வரலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரேன். அதுக்கு இது எவ்வளவு தேவை? நான் டவுட்னா போலோ ஃபாண்ட் வெயிட்ன்றது எதுக்கு நான் போடுறீங்க? ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது பெயிண்ட்ல நம்ம சொன்னோம்னா இப்படி இருக்கா, இப்படி போட்டா என்ன ஆகுது? போல்ட். அதேதான் ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது இந்த விஷயம். இன்னும் கொஞ்சம் திக்கா காட்டுறதுக்கு அவ்வளவுதான், டபுள் பட்டா அடிக்கிறது தான். காட் இட்? ஓகேடா. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அதான் நீ வரியா? ஓகே, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேனர் இன்ஃபோக்கு டிசைன் எழுதலாம். என்னென்ன அப்படின்னா அதே ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல், ஃபாண்ட் ஃபேமிலி மேத்து. அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால நான் லைன் ஹைட் அப்படின்றத ப்ரிஃபர் பண்றேன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. கலர் தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு, சரி ஓகே இருந்துட்டு போகுது. வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் இது போதும், இது வரைக்கும் இது போதும். இதை எழுதி இங்க எடுத்துட்டு வந்து வச்சேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. அதில் ஹைட்டு, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, பேக்ரவுண்ட் சைஸு, கவர்னா ஃபுல்லாக எடுத்துக்கோ, என்னோட இமேஜ் ஃபுல்லாக எடுத்துக்கோ. ஓகேங்களா? இதுலேயே இந்த கண்டென்ட்டை இன்னொரு டைம் கடன் வாங்கி அப்படி வந்தாச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஜில்லா கிட்டும் அப்படின்னு இதை போட்டுனா தோ ஒரு செக்ஷன். ஓகேங்களா? 2 செக்ஷன் வந்துட்டு. ஓகேவா? ரைட். இந்த 2 செக்ஷன்லையுமே கொஞ்சம் கேப் வருது. அது எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்றதான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே இன்னொரு செக்ஷனும் பண்ணிடலாம். இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் பேனர் பார்த்தோமா. நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு நீங்களே எனக்கு ஐடியா சொல்லுங்க எப்படி இதை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அக்ஷயா நீ சொல்லுமா. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் ரெடி பண்ணும். போலோ பாப்பா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு? div tag போடணும். ஓகே, div tag போட்டாச்சு. ஒண்ணா 3 போடணும். 3த்துக்குமே என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஒரு ஐடி கார்டை தூக்கி தலையில மாட்டி விட்டுறேன். 2 டிஃபரன்ஷியேட், நீ வேற அப்படின்னு சொல்லி கரிட்டு 3 பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இது நமக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் அப்படின்றதால் இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேமா? இப்போ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். சர்வீசஸ், பேக்ரவுண்ட் கலரு, பிலாக், ஹைட்டு 400 பிக்சல் இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? என்னுடைய இமேஜ் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு இருக்கு. 3 பாக்ஸ் வரல. ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் அதுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3த்துக்கு தனித்தனி ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக்ரவுண்டு தேசிய கொடி பறக்கணும்னா பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா தப்பா சொல்றீங்க. வரல. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா கலர் கொடுத்தா ரைட். வேற லெவல்டா. இந்த மாதிரி சொன்னா டக்கு கிளாஸ் முடிச்சுட்டு கோலி கொண்டு விளையாட ஓடிடலாம். ஏன் சொல்றீங்க? ஓகே, வந்தாச்சா? கரெக்டா இது பக்கத்துல வரணும். அண்ணா ஒயிட் வரணும் சென்டர்ல. ஐயோ அம்மா, நீங்க அந்த தேசிய கொடியை விட்டுருங்க. ஐயோ இப்ப நான் கேட்ட மாதிரி வரலையா? அது கரெக்டான்னு கேட்டேன். இல்ல நான் கேட்ட மாதிரி வரல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் தரணும்.
ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? சர்வீசஸ் இந்த பேரண்ட் கிட்ட போயிட்டு உங்க சைல்டு 3 பேரையும் ஒழுங்கு மரியாதை ஒரே லைன்ல வா அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் இந்த டிஸ்பிளே பிளக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கோவிந்தா ஆயிடும். ஏன் கோவிந்தா ஆயிடுச்சு? வித்தா நாய் மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். பாக்ஸ் மத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்புறம் ஹெடர்ல கொடுக்கணும்னா ஐடி இன்லைன் பிளாக் ஆனா இல்லமா, நீங்க இன்லைன் பிளாக்ல தான் வித் கொடுக்கணும். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணா சைல்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? அண்ணா ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்னா யார் சொன்னது? ஹெடர்ல கொடுத்துட்டு அக்ஷயா யாரு ரெண்டு வாய்ஸ் வந்துச்சு. சிவபாலன் ரெண்டு வாய்ஸ் வந்துச்சு. ஏங்க இன்லைன் பிளாக்குக்கு தாங்க நீங்க வித்து கொடுக்கணும். ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் 1ன்னு தானே கொடுக்கணும்னு சொன்னேன். அதாவது நீங்க எல்லாருமே சரிசமமா எடுத்துக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் வரும்ல டாஸ்க்கு, அப்போ தெரிஞ்சிடும் நீங்க என்ன பண்றீங்க. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் பேரண்ட்டுக்கு கொடுத்தா நீங்க சைல்டுக்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ அது எடுத்துக்கும். இதானே ஃபர்ஸ்ட் சொன்னோம். நீ வித்து கொடுத்தா என்ன நடக்கும்? யார் இதை சொன்னது? எனக்கு தமிழா நீ தானே பாப்பா சொன்ன வித் இன்லைன் பிளாக். நான் இல்ல அண்ணா நான் இல்ல, நான் ஹெடர்ல ஐடி கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் அங்க கொடுத்துட்டு இங்க 1 கொடுக்கணும். ஹெடர் வேற செக்ஷன், இது சர்வீசஸ் செக்ஷன். அந்த ஹெடர் இல்லனா நார்மலா வந்து நம்ம ஹெடர் கிரியேட் பண்ணிட்டு தானே கொடுப்போம், அதனால அது வச்சு சொன்னேன். நோ 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 ஹெடர் அப்படின்றது காமதோபர்மா. இந்த இடத்துல ஹெடர் தான் வைக்கணும் இல்ல முனிசாமி அப்படி கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஹெடர் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? இப்ப இதுக்கு யாரு பேரண்ட் அப்படின்னு கேட்டா இந்த சர்வீசஸ் தான் பேரண்ட். இதுக்குள்ளதான் 3மே இருக்கு. அப்ப யார்கிட்ட போய் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சர்வீசஸ்க்கு தான் கொடுக்கணும். அந்த ரூல் உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்ப நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணாலே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது கீழே இருக்கிற எல்லாமே சேம் சைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் 1ன்னு கொடுக்கணும். இது ஏன் நீங்க கரெக்டா சொல்லலாம் அப்படின்னா நேத்து வேற டாபிக் பார்த்துட்டு இப்போ வந்தோம். ஓகே, அதான் வடிவேல் பாய சொல்ற கதை தான். என்னடா இது மடங்குது அப்படின்ற மாதிரி தான். ஃப்ளக்ஸ் 1ன்னு தான் கொடுக்கணும். நீங்க வித் இங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களால கரெக்டா மெஷர் பண்ண முடியாது. இப்போ 3த்துக்குமே நீ 199 99 சொல்ல முடியுமா? மாறும். இட் மே டிஃபர். நீங்க வேற வேற சிஸ்டம் வேற வேற ஓஎஸ் யூஸ் பண்ணாலே அது மாறும். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் அப்படின்றது அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபிளெக்சிபிளா இருந்துக்கும். நீங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க சஃபாரி ப்ரௌசர், இ ப்ரௌசர் எதை யூஸ் பண்ணாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்ப டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்தாலே ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல ஒன்னு கொடுத்துக்கணும் பாக்ஸா இருந்தா. ஓகேவா? நம்ம அதை தான் செஞ்சிருக்கோம், இங்க கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இப்ப எனக்கு இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த ஹைட் இது எல்லாமே காமனா இந்த டிவ்வுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிவ்வுக்கு அப்படின்னு எழுதிடலாம். இதையும் லாஸ்ட் டைம் நான் நடத்துறேன், திரும்ப இன்னொரு டைம் நடத்துறேன். ஓகேவா? இந்த ஹைட் ஃப்ளக்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே சேமா தான் கொடுக்குறோம். அப்ப நான் இதை காமனா எடுத்து போட்டுறேன். டிவ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எனக்கு அதை கொடுத்துரு. ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டிங் சேம் கோட் நான் அதை ஹைட் பண்ணிடுறேன். பாக்ஸ் உன்னுடைய வேலை பேக்ரவுண்ட் கலர், இதனுடைய வேலை பேக்ரவுண்ட், இதனுடைய வேலை பேக்ரவுண்ட், வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஹைட் வேணும்னா ம் 300 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? 200. இப்போ 200 அப்படின்றது ஓகே. எனக்கு இதுக்கு மேல இந்த சர்வீசஸ்க்கு இந்த பேக்ரவுண்டும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பாக்ஸ் வந்தா போதும், அதுக்கு பின்னாடி தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? எனக்கு ஈவன் எனக்கு இந்த பாக்ஸே இந்த கலர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் 3த்துக்குமே சேம் கலர் தான் கொடுக்க போறேன். பேக்ரவுண்டு ஆரஞ்சு கலர் தான் கொடுக்க போறேன். ஸோ எனக்கு இந்த 3த்துக்கும் ஐடி இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் இதுல எது பாக்ஸ்னே தெரியல அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சுத்தி ஒரு கட்டம் கட்டிடலாம். சுத்தி கட்டம் கட்டுறதுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப பாக்ஸ் சுத்தி என்ன பண்ண ஒன்னொன்னுக்குமே இது பாக்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இந்த இது வந்து கொஞ்சம் பிளாக்காவே மாத்திக்கிறேன். உள்ளுக்குள்ளார நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு டேக்குக்கும் சர்வீசஸ் 1 பேராகிராஃப்
ஊக்கத்துல கோவிந்தா போட்டுட்டு இருக்கீங்க, தனியா பேசுறானா பேச மாட்டீங்க. இப்போ ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னமா இது வந்து கண்டென்ட் வந்திருக்கு, என்னன்னா கண்டென்ட் வரலையே அப்படின்னா என்ன பிரச்சனை தெரியும், எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு. கலர் இப்ப டியூக்கே கொடுத்துட்டான் பிளாக். அதேதான்டா செல்லா குட்டிடா. ஒயிட் கலர் கொடுத்தா வந்துருச்சு. ஓகேவா? நீங்க அகைன் இது எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது சென்டருக்கு வரணும் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அகைன் இதுக்கு நீங்க தனியா ஸ்டைல் எடுக்கலாம், இதுக்கு தனியா ஸ்டைல் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜூம் மந்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன், பேனர் செக்ஷன், இந்த செக்ஷன் அப்படின்றது 3 செக்ஷன் கிட்ட வந்தாச்சு. ஓகேவா? 1 2 3. ஆனா இதுதான் வெப்சைட். ஆனா இன்னும் நிறைய வேலை இருக்கு, இது ஒட்டிட்டு இல்லை. ஓகேங்களா? இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எப்படின்னு அதை ஹைட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் டமால் டிமில். அது ஓவர் ஃப்ளோனா என்னன்றது உங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால அது தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேனர் செக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் சர்வீசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் ஃபார்ம் செக்ஷன் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகேவா? ஐடியா வந்தாச்சு. ஸோ இன்னுமே நிறைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு அதை பார்ப்போம். இன்னைக்கு இதோட